குட்டீஸ், இப்ப நாம வந்திருக்கிறது தமிழ்நாடு காவல் அருங்காட்சியகம், தமிழ்நாடு போலீஸ் மியூசியம். இந்த போலீஸ் மியூசியம் சென்னை எக்மோர் பாந்தியான் ரோட்ல தான் இருக்கு. பழைய போலீஸ் கமிஷனர் ஆபீஸை தான் இப்போ மியூசியமா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. இதோட பிளாஷ்பேக்க கொஞ்சம் பார்ப்போமா? அருணகிரி முதலியார் என்பவருக்கு சொந்தமான இந்த மாளிகையும் இதனை சுத்தி இருக்கிற மொத்தம் 14 ஏக்கர் லேண்டையும் 21,000 rupeesக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்டால் வாங்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1856ல சென்னையோடைய ஃபர்ஸ்ட் போலீஸ் கமிஷனர் கர்னல் ஜான் கான் பால்டர்சன் ஹெட் குவார்ட்டர்ஸா இதை மாற்றப்பட்டது. 1856ல இருந்து செயல்பட்ட இந்த கமிஷனர் ஆபீஸ் 2017ல வெப்பேரியில் கட்டப்பட்ட புதிய பில்டிங்க்கு மாற்றப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த பில்டிங்கோட பழமை மாறாமல் ரெனோவேஷன் செஞ்சு 2021 செப்டம்பர் 29 அன்னைக்கு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. குட்டீஸ், இங்க டிபார்ட்மெண்ட்ல யூஸ் பண்ற போலீஸ் யூனிஃபார்ம்ஸ், வெஹிக்கிள்ஸ், வெடிகுண்டுகள், குண்டுகளை கண்டுபிடிக்கிற எக்யூப்மெண்ட்ஸ், லாக்அப் உடைய மாடல், பல வகையான துப்பாக்கிகள், துப்பாக்கி குண்டுகள், டிபார்ட்மெண்டால் கொடுக்கப்படுற மெடல்ஸ் உடைய மாடல்னு இப்படி நிறைய பொருட்களை உள்ள வச்சிருக்காங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் உள்ள இந்த இடத்துக்கு உள்ள போய் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி சுத்தி பார்க்கலாம். வாங்க குட்டீஸ், உள்ள போலாம். டிக்கெட் பிரைஸ் அடல்ட்டுக்கு 10 rupees, சில்ட்ரன்ஸ்க்கு 5 rupees. வாங்க டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போவோம். நம்ம உள்ள என்டர் ஆன உடனே போலீஸ் பேட்ரோலுக்கு யூஸ் பண்ற வெஹிக்கிள்ஸ் இங்க இருக்கு. ஆரம்பத்துல யூஸ் பண்ண சைக்கிள்ல இருந்து இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் வெஹிக்கிள்ஸ் வரைக்கும் இங்க வச்சிருக்காங்க. நம்ம டிராபிக் போலீஸ்க்கு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு மெயின் கேலரிய விசிட் பண்ணலாம்னு உள்ள போனா ஒரு பெரிய புலி இருக்கு. அத பார்த்த உடனே நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். பிரிட்டிஷ் பீரியட்ல யூஸ் பண்ண மினி பிரிண்டிங் பிரஸ் இங்க இருக்கு. பார்க்கிறதுக்கு குட்டியா அழகா இருக்கு. ஒவ்வொரு பீரியட்ல வெவ்வேறு டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ண போலீஸ் யூனிஃபார்ம்ஸ் இங்க மாடல்ஸா வச்சிருக்காங்க. பார்க்க ரியலான போலீஸ் ஆபீசர்ஸ் நிக்கிற மாதிரியே இருக்கு. இந்த இடத்தை தான் நான் தேடிட்டு இருந்தேன். மாடல் ஜெயில் உள்ள போய் நம்ம போட்டோ எடுத்துக்கலாம். இதுக்கு தனியா 20 rupees பே பண்ணணும். மியூசியம் உள்ளேயே ஒரு குட்டி லைப்ரரி செட்டப் இருக்கு. இங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட நிறைய புக்ஸ் வச்சிருக்காங்க. 1856ல இருந்த ஃபர்ஸ்ட் போலீஸ் கமிஷனர் போட்டோல இருந்து இப்ப இருக்கிற கமிஷனர் போட்டோ வரைக்கும் இங்க இருக்கு. இதுல இவங்களுடைய நேம், சர்வீஸ் பீரியட், எல்லா டீடைல்ஸுமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேலரி. இங்க போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு யூஸ் பண்ற பல வகையான டூல்ஸ் இருக்கு. ஸோ போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் கிரைம்ஸை கண்டுபிடிப்பாங்க. இங்க பல வகையான வெடிமருந்துகளுடைய மாடல்ஸ் வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம வெடிகுண்டுகளை கண்டுபிடிக்கிற மற்றும் செயல் இழக்க வைக்கிற எக்யூப்மெண்ட்ஸும் இங்க இருக்கு. பாம் டிடெக்ட் பண்ண போகும்போது பாம் ஸ்குவாட் யூஸ் பண்ணக்கூடிய கவச உடையும் இங்க மாடலா டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க. மேலும் பொம்மை, பொக்கே, குக்கர், சூட்கேஸ்னு பல வகையான பாம் மற்றும் கண்ணி வெடிகளுடைய மாடல்ஸ் இங்க இருக்கு. இது போல வெடிகுண்டுகளை நம்ம சினிமால மட்டும்தான் பார்த்திருப்போம் குட்டீஸ். இதெல்லாம் நேர்ல பார்க்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு.
1967ல நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் திரு CN அண்ணாதுரை அவர்கள் தமிழ்நாடு காவல்துறையை பாராட்டி அவர் கைப்பட எழுதிய கடிதத்தை இங்க டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த கேலரியில காவல்துறை அணிவகுப்பில் பயன்படுத்தக்கூடிய ட்ரம்ஸ், ட்ரம்பெட் உள்ளிட்ட எல்லா விதமான இசை கருவிகளையும் அணிவகுப்பில் யூஸ் பண்ணக்கூடிய யூனிஃபார்மையும் நாம இங்க பார்க்கலாம். குட்டீஸ், இதுதான் ஸ்வாட் சேர். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல யூஸ் பண்ண பழைய கத்திகளை வச்சு தான் இந்த ஸ்வாட் சேரை செஞ்சுருக்காங்க. இதில் நாம உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இதுக்கு தனியாக நம்ம டிக்கெட் எடுக்கணும். குட்டீஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான இடம். எஸ், சென்னை போலீஸ் கமிஷனருடைய கேபின். புது கமிஷனர் ஆபீஸ் வெப்பேரிக்கு மாற்றுவதற்கு முன்னாடி வர இந்த ஆபீஸ் ரூம்ல இருந்து தான் கமிஷனர் தன்னுடைய டியூட்டியை பார்த்தாங்க. இங்க அவங்க யூஸ் பண்ண எல்லா திங்ஸும் அப்படியே வச்சிருக்காங்க. கொஞ்ச நாள் முன்னாடி வர கமிஷனர் சீட்ல உட்கார்ந்து நம்ம போட்டோ எடுத்துக்க அலோ பண்ணாங்க. இப்போ அலோ பண்றது இல்ல. இங்க நிறைய சினிமா ஷூட்டிங்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. கமிஷனர் ஆபீஸ் ரொம்பவே நீட்டா அழகா இருக்குல்ல. ஸ்வாட் செக்ஷன். ஆரம்ப காலத்தில் போலீஸ் அவங்களுடைய செல்ஃப் டிஃபென்ஸ் மற்றும் குற்றங்களை கட்டுப்படுத்துறதுக்காகவும் வாள்களை யூஸ் பண்ணாங்க. துப்பாக்கியின் வருகைக்கு பிறகு வாள்களின் பயன்பாடு குறைஞ்சிருச்சு. இங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ற பல வகையான துப்பாக்கிகள், துப்பாக்கி குண்டுகள்னு நிறைய காட்சிக்காக இருக்கு. இவ்ளோ வகையான துப்பாக்கிகளை பார்க்க ரொம்பவே ஆச்சரியமாவும் பிரமிப்பாவும் இருக்குல்ல குட்டீஸ். நீங்களும் வரும்போது இந்த கேலரியை மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க குட்டீஸ். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. குட்டீஸ், எல்லா கேலரியும் பார்த்து முடிச்சு வெளியே வந்தாச்சு. கடைசியா இங்க போலீஸ் ஆபீசர் மாடல்ஸ் இருக்கு. இதுல நம்ம ஃபேஸை வச்சு போட்டோ எடுத்துக்கலாம். நல்லா இருக்குல்ல. குட்டீஸ், நம்ம சென்னை மியூசியம் சீரீஸ்ல லாஸ்ட் 2 எபிசோடா சென்னை எக்மோர் மியூசியம் அண்ட் இப்போ தமிழ்நாடு போலீஸ் மியூசியம் ஜாலியா சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணோம். இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் குட்டீஸ். இது போல சூப்பரான ஸ்பாட்டுக்கு உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறேன். சீக்கிரமா நெக்ஸ்ட் வீடியோல உங்க எல்லாரையும் நான் மீட் பண்றேன் குட்டீஸ். நான் உங்க TIANA, Tiana from Tiana Kids Education. Bye, குட்டீஸ்.